அயர்லாந்து என்றாலே நினைவுக்கு வரும் பிச்சுவைகள், உருளைக்கிழங்குகள், பன்றிகள் மட்டும் இல்ல, ஒரு மர்மமான ஆன்மாவும் வருவாள், பான்ஷி. இது ஒரு கதைகள் கதையாகில்ல, உண்மையான நம்பிக்கை. பல நூற்றாண்டுகளாக அந்த மரணத்தின் தூதராக, அந்த தேசத்தின் இருண்ட நிழலாக பான்ஷி இருந்தாள். ஒரே கண்ணில் பிசாசு, மறுவொரு பக்கத்தில் அழகு. சில நேரம் வயதான தாடிமுடி நிறைந்த பார்வை, சில சமயம் நீளமாய் பரந்த கூந்தல் கொண்ட அழகிய பெண். ஆனால் அவள் எப்போதும் மரணம் வருவதை மட்டும் முன்கூட்டியே தெரிவிப்பாள். அவள் கண்ணீர் வடியும் குரலும், துடிக்கிற கைகளும், கூச்சலும் எல்லாமே யாரோ ஒருவரது உயிர்நிலை மாறப்போகிறது என்பதின் அழிவின் ஒலிகள். ஒருவேளை கோட்டையில் ஒரு பெண் வடிவில் தோன்றி தண்ணீரில் தலைகளும் கழுவுகிறாள். இன்னொரு நேரத்தில் நிலவில் மூடிய ஒரு வீட்டு ஜன்னலின் பக்கத்தில் எரிந்த கண்கள் கொண்ட முகம் தொங்குகிறது. இவை எல்லாம் பான்ஷியின் பல பரிணாமங்கள். அவள் ஒரு குடும்பத்தை மட்டும் பின்தொடர்வாள். பூர்வீகமாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே நசிந்த ஒரு உறவு இருந்தாலும் சரி, மரணம் வரும் நேரம் அவளது அழுகை பரவல் ஆகும். ஒரு குடும்பத்தில் பான்ஷி 3 தடவை ஜன்னல்களில் தட்டினாள். அதே நேரத்தில் தந்தை மறைந்த செய்தி வந்தது. இன்னொரு குடும்பத்தில் கானல் நீரில் சிறிய பெண் ஒளிரும் கண்களுடன் வழிபட்டாள். குழந்தைகள் ஓடினார்கள். அதே நேரத்தில் அருகிலுள்ளவர் மரணித்தார். இது வெறும் நாட்டுப்புற கதை இல்லை. இவை கோட்டைகளிலும், பள்ளிகளில், ஊர்ப்புற வீடுகளிலும் நடந்த நிகழ்வுகள். லேடி ஃபான்ஷாவின் வரலாற்றில் கூட கேசல் மோட்குள் தண்ணீரில் மூழ்கிய ஒரு பழைய காதலியின் உயிராக பான்ஷி வந்து மரணத்துக்கு முன் தொலைதூரத்தில் தோன்றுகிறாள். குறுகிய, சத்தமில்லாத ஒரு வார்த்தையுடன் பான்ஷி வரமாட்டாள். அவள் வருகை மரணம் போன்றே திடீரெனவும் பயங்கரமுமானும் இருக்கும். சில சமயம் உருகும் அழலல், சில சமயம் அழகிய புலம்பல். ஆனால் எல்லாமே ஒரு இறுதி பயணத்துக்கான ஒலிக்குழஞ்சலாக இருக்கும். வெறும் அயர்லாந்து மட்டுமல்ல, ஒரு நபர் இத்தாலியில் இருந்தாலும், அமெரிக்கா, லண்டன் எங்கிருந்தாலும் பான்ஷி அவரை பின்தொடர்வாள். புவியின் எல்லைகளை கடந்து மரணத்தை முன்பே அறிவிக்கும் ஆவி. ஒரு கவுண்ட் இத்தாலியில் மரணமடைந்தார். ஆனால் மரணத்திற்கு முன்பே பான்ஷியின் வடிவத்தை அவர் சுற்றத்தினர் யார்ட் மேலிருந்து பார்த்தார்கள். இது ஒரு கூட்டிணைவு அல்ல, ஒரு குடும்பத்தின் பிணைப்பு, ஜீன்களில் இருந்திருக்கும் மரண நிழல். பான்ஷி தன் குரலை ஒரு நோயாளியின் அறையிலும் எழுப்புகிறாள். அந்த ஆட்கள் மட்டும் கேட்கிறார்கள், மற்றவர்கள் மௌனத்தில் இருக்கிறார்கள். இது ஒரு வேதனையின் அழைப்பா, மறுமையின் நிரூபமா, அல்லது பாவப்பட்ட பெண்களின் பழி தீர்க்கும் பிணத்தின் கூச்சலா? மரணம் என்பது திடீரல்ல, அது பான்ஷியின் வழியாக அடையாளம் தரப்பட்ட உள் அறிவாக இருக்கிறது. கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் உணரலாம். இந்த கதைகள் சிலர் நம்பிக்கையாகவும் சிலருக்கு கூர்மையாகவும் இருக்கலாம். ஆனாலும் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, பான்ஷியின் கதைகள் மறையவில்லை. அவள் இன்னும் இரவில் அழுகிறாள். அதுவும் இன்று வரை.